காரை தொடக்கிறவன்னு நினைச்சிட்டாங்க. இந்த காரோட ஓனரே நான் தான். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. கண்ணு கலங்குது, அதை மறைக்க தானே கண்ணாடி போட்டிருக்க. கரெக்டா கட்டுவிட்டா? அது மறைக்க தானே கண்ணாடி போட்டிருக்க. வேலை சொல்லியே கொள்றாங்க. மெல்ல மெல்ல, ஏன்னா கதவு கொலிக்க போகுது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. ஹாய் गाइस, நான் உங்கள் ஜவா. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப நாளாக வீடியோ போடல, அது நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து போட முடியல. ஸோ இப்போ நம்ம திரும்ப விளாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க? இன்னைக்கு என்ன இதுனா, இங்கேருந்து நாங்கள் ஏற்காடு ட்ரிப்பு கிளம்பி போகிறோம். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நான், தமிழ், என் தம்பி, அப்புறம் வந்து தங்களோட ஃப்ரெண்ட் 2 பேர், அரவிந்த் சொல்லுவோம்ல தம்பி, அவன், அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர், 4 பேர் போக போகிறோம். ட்ரெயின்மா வரல, அவருக்கு எக்ஸாம் இருக்குது, ஸோ அவர் வர முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 1:30 நம்ம இப்போ வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ பார்க்கலாம் இந்த விளாகில் என்னென்ன இருக்குன்ட்டு. ஏகப்பட்ட ஃபன்னாக இருக்க போகுது. என்னப்பா போமா? போமா அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இவரு அரவிந்த், தேனில இருந்து இவரு தெரியும் உங்களுக்கு. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இவரு தான் பழைய ஃப்ரெண்டு தான். ஆமா, புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. வெக்கமா இல்ல? திருப்பி வந்துட்டான். யூரோப்புக்கு போடா, திரும்பியும் வந்துட்டாங்க இருந்து. அதேதான், பச்சை கலர் பாட்டில் என்ன தேடுறாங்க? நோட் பண்ணிருப்பாங்க, கேட்பாங்க கமெண்ட்ல, யாரு பச்சை கலர் பாட்டில் என்ன பாட்டில் சொல்லுங்க. இதுதான் நம்ம பையன் மார்க்கு. இவன் நீங்க பார்த்துல நினைக்கிறேன். இருக்க மாட்டேடா. மூஞ்ச கட்டுற மார்க்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. விட்டு போறீங்க. ஆமா, என் மாப்பிள்ளை இல்லாம போறதுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்குது. அவன் சொல்றதுல, அவன் சொல்ற டோன்லயே தெரியும் உங்களுக்கு, வன்மத்தை கக்குறான். என்ன வன்மம்? ஓகே மக்களே, நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். பாய், டைம் என்ன? 1:28. சரி, அந்த வேலை என்னென்ன பண்ணுறோம், இது பண்ணுறோன்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பங்க்கில் வந்து பெட்ரோல் போட்டாச்சு. பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக காற்று அடிக்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். காற்று ஆல்ரெடி அடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு சுரேபாய். இருந்தாலும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம் நாங்கள். எனக்கு என்னவோ இந்த 2 ஃபேஸ் பார்க்கும்போது ஒரே மாதிரி தெரியுது. உங்களுக்கு எதனா தெரியுதா டிஃப்ரெண்ட்? போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. இதோ சைடில் இருக்கிற ஃபேஸும் ஹலோ மக்களே, நம்ம எங்கே இருக்கிறோன்னா விக்ரவாண்டிக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்கிறோம். பம்பியத்தில் டீ சாப்பிடுவோன்ட்டு எடுத்து சொல்லிட்டாப்ல. அழகாக நிற்கிறோம். ஏதோ ஊட்டி, என்ன கடை இது? ஊட்டி காஃபே. ஊட்டி காஃபேல இருக்கிறோம். அங்கேருந்து கிளம்பும்போதே மணி 2:30 ஆயிடுச்சு. 2:45 ஆயிடுச்சு. அவரு ஒருத்தர் பசிக்குதுன்ட்டாப்புல, சாப்பிடாம வந்துட்டாரு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஸோ நைட்டு பிரியாணி போய் சாப்பிட்டு அதை நாங்கள் வீடியோ எடுக்கலை, கவர் பண்ண மறந்துட்டோம். இப்போ நைட்டு பிரியாணி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு 2:45 ஆயிடுச்சு. இப்போ டைம் என்ன? டைம்ல பார்க்க தெரியாது போய். 4 மணி ஆகுது. 4:10 ஆகுது கரெக்டாக. இப்போ 4:10 கிராண்ட் டோல்கேட் பண்ணி நிற்கிறோம். அதுதான், இதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியதான். வழியில் இங்கே நிற்கிற மாதிரி இல்லை, பக்கத்தில் போயிட்டு நிறுத்திக்கலாம். ஓகே. 2000 years later.
மக்களே, ஏற்காடு மலை அடிவாரத்தில் இருக்கோம். அதுக்குள்ளே நம்ம கேங் வந்து அளப்பறை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாட்டியும் மிரர் இறக்கி தூண்டு வர இரிட்டேட் ஆகுமா ஆகாதா மக்களே? ஐயா இவனை தூங்க சொன்னா இவன் ஏன் தூங்க? வடக்கன். எனக்கு அது புரியல. வடக்கன் எங்க கேங் வடக்கன் வந்தா பாத்தீங்கன்னா மக்கள் நாங்கள் என்ன ஜென்மம்னே ஏற்காடு வந்திருக்கோம். ஆமா சர்மாஜி ஆல்மோஸ்ட் அடிவாரத்தில் இருக்கோம். இன்னும் கொண்டாத்துல ஏறிடுவோம், மலை ஏறிடுவோம். மீன்வாயில் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்காடு வந்திருக்கோம். நாங்கள் ஏற்காடு வந்திருக்கோம். மேலே போய் சாப்பிட்டு அப்படியே சுற்றி போனோம். ஜோக் இல்ல இல்லையா? ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம ஏற்காடு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா போட் ஹவுஸா, இது படகுக்குளம் போட் ஹவுஸ். நேராக போட் ஹவுஸ் வந்தாச்சு. நம்ம வந்து வில்லா புக் பண்ணியிருந்தோம். வில்லா வந்து 2 மணிக்கு மேலே தான். அது வரைக்கும் நம்ம இங்கே சுற்றிட்டு அப்புறமா நம்ம வில்லாவுக்கு போக போகிறோம். அதுக்கு மட்டும் நம்ம போட் ஹவுஸ் போகிறோம். வேறு என்ன பண்ணுறோம்? குறுகுறுன்னு பாக்குறேன். சாப்பிட்டோம். ஆமாம், சாப்பிட்டாச்சு. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. நேராக போய் சாப்பிட்டுட்டு போட் ஹவுஸ் கிட்ட வந்தாச்சு. இப்போ போட்டில் ஒரு ரவுண்ட் போயிட்டு என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? அங்கேருந்து நம்ம அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? போட் ஹவுஸ் இல்லை, போட்டில் கண்டிப்பாக. ஆமாம், போட் ஹவுஸில் நாங்கள் என்னென்ன அட்டகாசம் பண்ண போகிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது அங்கே அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறோம். ரொம்ப நன்றி. அநேகமாக ஒருத்தனத்துக்கு உள்ளே போட நினைக்கிறேன். ரொம்ப பண்ணுக்கிறவங்க இருந்து உன்னையே தான் சம்பவம் நைஸாக அவனை கூர்த்து விட்றான். பார்த்தீங்களா? வந்ததுலேருந்து அந்த க்ரீம் போடுறேன், இந்த க்ரீம் போடுறேன்னு காரில் உட்கார வச்சுக்கிறான் மக்களே. இதில் ஹைலைட்டே என்ன தெரியுமா? ஏற்காடு வந்து காரை ஆன் பண்ணி ஏசி போடுறான்னு சொல்றான். ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஏற்காடுலயே ஏசி போட சொல்றான். டாக்டர் சொன்ன ஒரு சில க்ரீம்லாம் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் போடலாம் ஐயா. கேர் பண்றவங்களுக்கு தெரியும், தற்கூரிங்களுக்குலாம் என்ன தெரியும்? ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அந்த சார் என்ன போட்டீங்க? அது வந்து மருந்து தான் போட்டிருக்கேன். சரி, ஓகே. நம்ம vlog ஃபுல்லா வடச்சென்னை படம் பார்த்த மாதிரியே இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நாங்க பீப்லாம் போட்டுக்கிறோம். யாரா இவர்கள்? எங்க இருந்துடா வந்திருக்கிறார்கள்? கியூல பாருங்கடா. தம்பி வரிசையில் வாருங்கள் தான். எல்லாம் போட்ல சந்திப்போம். வாங்க. வீசுங்காத்தோட தான் பாரம் இல்ல பஞ்சாகுதே நஞ்சம் ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம் எந்தூரு இந்தூரு என்னாது என் பேர் உண்மைய நீ சொல்லு தங்கராசா மனசுக்கு வயசில்ல பறவைக்கு ததையில்ல துன்பங்கள் தூளாகி போகும் தூசா எங்கோ பாதைகள் போகுதா தூரம் அங்கே போகிறேன். சரி, போட் ஹவுஸ்ல எப்படி இருக்கு உங்களுக்கு? போட்டோஸ் வர்றவங்க வீட்லயே புக் பண்ணிட்டு இங்க வந்து டிக்கெட் எடுத்தீங்கன்னா நாளைக்கு போய் 2 மணி நேரம் சாலிடா 2 மணி நேரம். 12 மணி ஆகுதுங்க. ஆனா 12 மணிக்கு தான் வரீங்க. 1 hour later. மக்களே, சுமார் ஒரு 5 மணி இருக்கும் தெரிஞ்சு. அது என்ன வியூ பாயிண்ட்? அது அந்த கோயிலுக்கு ஏதோ அந்த கேல் வியூ, பாய் வியூன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வியூ பாயிண்ட். சரிங்களா? நாங்கள் ரூமில் மூச்சு பார்த்தா ரூமில் இருந்தோம். பார்த்தா பசங்க கரெக்டாக ரூமில் பாய் உங்களுக்கு தெரியுமா மேட்ரு? கரெக்டாக ரூம் கிட்ட பார்க் பண்ணுறானுங்க. பார்த்தா நான் முடியல. வீரனா சூரனா அசுரனா மக்களே, ஜாலியாக இருக்கும்.
கிளைமேட்டு பக்கத்தில் கொல்லிக்கிறதுல ஒரு மயிலும் கிடையாது. நைட்டு கொஞ்சம் ஓகே, சொட்ரு போட்டால் வெளியே இருக்கலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். சொட்ரு போட்டுமே வந்து என்னெல்லாம் வீட்டுக்குள்ளே தள்ளிடுச்சு. உள் சொட்டு வெளியே சொட்டு போகிறேன்டா. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் நான் வந்ததுலேருந்து இப்படியே தான் தின்றுவேன். கொஞ்சம் உள்ள தள்ளிடுச்சு. ஓகே, நல்லா தான் இருக்குது. சும்மா ஏதோ பசங்க கூட வந்தோமா, என்ஜாய் பண்ணிட்டு போனோமான்றோம். யார் யார் கூட வரீங்களோ வாழ்ந்துட்டு போங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ மக்களே, நம்ம ஒரு ஏற்காடு வந்தாச்சு. இதுக்கிடையில் நிறைய சம்பவம்லாம் ஆயிடுச்சு. அது என்னட்டு நான் உங்களுக்கு வீட்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம வீடு பார்க்கலாம். இதான் நம்ம ஸ்டே பண்ண வீடு தான். அனைவருக்கும் காலை வணக்கம். தெரியுது, நீ மூடு. நேற்றே காட்ட வேண்டிய வீடியோ. இரண்டாவது நாள் இனிமேல் தான் நிறைய பார்க்கணும். ஆமாம், நேற்று வந்து போட்டிங் மட்டும் போயிட்டு அப்புறம் நான் சாயங்காலம் அந்த கோயில் மட்டும் போயிட்டு வந்தோம். இதுதான் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸு. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.